பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 14 வரை. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மனம் உவந்து நான் ஆசீர்வதிக்கின்றேன். திருச்சபையின் வழியாக, குருத்துவத்தின் வழியாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனுதினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த யூடியூப் சேனலின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அநேக பேர் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் கடந்து வந்திருக்கிறீர்கள் இறை வார்த்தையின்படி. எனவே தொடர்ந்து இறை வார்த்தைகளை வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு தங்கிவிடுவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்த மற்றொரு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே சமாதானத்தை தருவதற்காக, இந்த உலகத்திலே எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டிற்கும், எல்லா தலைவர்களுக்கும் இடையே, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இடையே, எல்லா அரசாங்க வேலை செய்கிறவர்களுக்கும் இடையே, எல்லா தொழில் புரிகிறவர்களுக்கும் இடையே, விபச்சார பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இடையே, தப்பிதங்களை செய்து ஆண்டவருடைய மகிமையை இழந்து கொண்டு இருக்கிறவர்கள் நடுவே, அநேக பேர் செய்கின்ற வேலையின் நடுவிலே, படிக்க கொண்டு இருக்கக்கூடிய அந்த படிப்பின் நடுவிலே ஒரு சமாதானத்தை தருவதற்காக, ஒரு சமாதானத்தின் பிரபுவாக, ஒரு சமாதானத்தின் அரசராக, ஒரு சமாதானத்தின் தூதுவராக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல் ஒரு மனிதராக பிறந்த உடனே வானக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை போற்றி புகழ்ந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து நின்று தந்தை கடவுளை அவர்கள்